இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க, இன்றைக்கு நல்லா இருக்கும். ஒரு 2-3 நாட்கள் ஆன பிறகு அது வாடி காய்ந்து போயிடும். அது போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. உங்களுக்கு நான் செய்கிறேன், உனக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உதவியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த பூக்களை போல அவங்களும் வாடி போய் உங்களை ஏமாற்றி மறந்து போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, நான் உனக்கு கொடுக்கிறது என்றைக்குமே உன்னோடு இருக்கும். நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு எங்கேயும் போகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாரையும் நம்பி ஏமாந்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, குடும்பம் ஏமாற்றிட்டாங்களா, உறவு ஏமாற்றிட்டாங்களா, செய்றன்னு சொல்றவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா, ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்கிறது உனக்கு என்றைக்குமே நிலைத்திருக்கும். மகனே மகளே, கலங்காதே, உன் துக்க நாட்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதத்தை பெருக செய்வேன் என்று இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் கொடுக்கிறது உங்களை விட்டு விலகாது. அவர் கொடுக்கிறது யாராலும் பிடுங்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மனுஷருங்க அப்படித்தான் பிரியமான தேவச்சனமே, ஏமாற்றுவாங்க, மறந்து போவாங்க, எதிரில பார்த்துட்டு கூட உங்களை பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. நீங்க அழுவீங்க, வேதனையோடு இருப்பீங்க, துக்கப்படுவீங்க. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், அழாத, துக்கப்படாத. யாரு உன்னை கைவிட்டு போகட்டும், யாரு உனக்கு செய்யறேன் என்று சொல்லுங்க, செய்யாமல் கூட போகட்டும், நான் இருக்கிறேன். உன்னை உருவாக்கின இரட்சகர் இயேசு உன்னை பார்த்து சொல்ற, மகனே மகளே, என் வார்த்தையை நம்பு, விசுவாசி. உன்னை நான் ஒருபோது கைவிட மாட்டேன். உன் தேவைகளை சந்திப்பேன், உனக்கு ஆறுதலை கொடுப்பேன், எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ பூத்து குலுங்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது. விசுவாசிங்க. கர்த்தர் கொடுப்பது உங்களோடு எப்பொழுது நிலைத்திருக்கும். அது யாராலும் பிடுங்க முடியாது. இன்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், நன்மையானதை தருவார்.